guys, welcome back to Vibe with Varshu. நான் உங்கள் வர்ஷு. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி thumbnail-லே பார்த்திருப்பீங்க. ஃபாதர்ஸ் டேக்கு அப்பாவுக்கு நான் gift பண்ண vlog தான் இப்போ பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இன்னைக்கு தான் ஃபாதர்ஸ் டே. டில் நவ் ஐ டோன்ட் ஹாவ் எனி பிளான் டு சர்ப்ரைஸ் ஹிம். இதான் உண்மை. ஸ்டேட்டஸை பார்த்து தான் எனக்கே தெரிஞ்சது இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் நாங்கள் போய் டேடிக்கு விஷ் பண்ணோம். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கப்புறம்லாம் பிளான் பண்ணி கண்டிப்பாக ஒரு கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது, சர்ப்ரைஸ்லாம் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து வீடு கட்டிகிட்டு இருக்கோம்ல, இப்போ அதுக்கு டைல்ஸ் பார்க்கறதுக்காக இப்போ கிளம்ப போகிறோம். போகும்போது ஆன் தி வேல டேடிக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வாங்கி கொடுத்துடலாம். அந்த பிளானில் தான் நாங்கள் இப்போ கிளம்பிட்டுருக்கோம். இன்ஸ்டா என்ன ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் டேடிக்கு என்ன வாங்கி கொடுத்தேன் அப்படின்றத ஃபாதர்ஸ் டே அன்றைக்கி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. பட் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு கண்டிப்பாக இது சர்ப்ரைஸாக தான் இருக்கும். ஓகே கைஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டைல்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிற வழியில் இங்கே ஒரு டைட்டன் ஷோரூம் இருந்துச்சு. ஓகே, இங்கேயே டேடிக்கு ஒரு நல்ல காஸ்ட்லியான வாட்ச் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டு போயிட்டோம். டேடிக்கு வாட்ச் கலெக்ஷன்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே, அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல வாட்சாக வாங்கி தரலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். அங்கே மேக்ஸிமம் 50K வரைக்கும் ரேட் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு அவ்வளோ பட்ஜெட்டில் நம்ம கிட்ட இல்லை, இருக்கிறத வச்சு வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோமா. பட் கண்டிப்பாக ஒரு நாள் 50Kலாம் வாட்ச் வாங்கி அப்பாவுக்கு கொடுக்கலான்ற ஒரு மோட்டிவேஷனோட நாங்கள் 5Kல இப்போதைக்கு வாட்ச் பார்த்தோம். கிஃப்ட்ன்றது நீங்க புடிச்சு வாங்கி தரதா? நான் எங்களுக்கு இல்ல எது பிடிக்குமோ அதுதான். இல்ல, நீங்க தான் கட்ட போறீங்க. இப்ப நீ வசா தான வாங்கி தரப்போகுது, அதனால உன்னோட சாய்ஸ். நீ உனக்கு ரெண்டுத்தையுமே கட்டியிருக்கல, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அது சொல்லு. எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்கு. எது செலக்ட் பண்றது கிடையாது, இது ரெண்டுத்துல ஒண்ணு. டேட் ஆப்ஷன் இருக்கு, ரெண்டுத்துலயுமே டேட் இருக்கு. எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது வாங்கிக்கோங்க, அவ்வளவுதான். ரெண்டும் ஒரே மாதிரி தான். அம்மா நீ சொல்லுமா. என் மனசுக்கு இது அப்பா கைக்கு இது ரொம்ப அற்புதமா இருக்குது. அவர்கிட்ட எத்தனை வாட்ச் இருந்தாலும் அதை இருந்துட்டு போட்டேன். இது அழகா பிடிச்சிருக்கா? எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. அதை காட்டிலும் இது வந்து அவர் கைக்கு பளிச்சுன்னு நல்லா இருக்கு. அப்பா எங்களுக்கு ரெண்டுமே ஓகே. ரெண்டுமே ஓகே எல்லாம் கிடையாது, ஒண்ணுதான் ஓகே. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது வாங்கிக்கோங்க. இல்ல, இது உன்னோட சாய்ஸ். கிஃப்ட்னாக்கா நீ தான் வாங்கி தரணும். இதுல வந்து இந்த வாட்ச் அந்த வாட்ச் நீ தான் சொல்லணும். இல்ல இந்த ரெண்டுத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம மக்கள் கிட்ட விட்டுருவோம். மக்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டோம். எனக்கு ரெண்டும் பிடிச்சிருக்கே. சிம்பிளானா எவ்வளோ? 200 300 500 அந்த மாதிரி கட்டிட்டு மாற்றி போட்டுக்கலாம். இது வந்து எங்கேயாவது போனா வந்தா போட்டுக்கிறதுக்கு வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி போடுறதுக்கு வச்சுக்கோ. அப்படி வச்சுக்கோ கைஸ். எங்களுக்கு நாங்கள் இங்கே அடிச்சுன்னு மாறுறோம் கைஸ். எங்களுக்கு எது செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. எங்கள் அப்பாவுக்கு இது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமா ஒரே கன்ஃபியூஷன். அம்மாக்கு வந்து இது பிடிச்சிருக்கு அப்படி சொல்றாங்க. அதான் செலக்ட் பண்ணிக்கிறோம். அம்மாக்கு பிடிச்சத செலக்ட் பண்றோம். ஓகே ஓகேவா? இதை விட இது வந்து பளிச்சுன்னு இருக்குது. இது வந்து அந்த அளவுக்கு எடுத்து போயிடல. ஓகே, அப்ப அதே புரியுதா? இது அம்மா வந்து அப்பாவுக்கு கிஃப்ட் சொல்றாங்க. செலக்ஷன் வந்து அம்மாது, வாங்கி கொடுக்கிறது வந்து வர்ஷாது. வைபத்து வச்சு வாங்கி கொடுக்குறாங்க, இவங்க செலக்ட் பண்றாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அது? ஜெய், இது ஓகேவா? ஜெய் நீ சொல்லு. ஜெய் உனக்கு எது ஜெய் பிடிச்சிருக்கு? இது பெரிய டயலா இருக்கு, பெருசு பாத்தியா? ஓகே, அப்ப மெஜாரிட்டி அதிகமா இருக்கிறதுனால மெஜாரிட்டி பேஸ்ட் இதான் செலக்ட் ஆகுது. கைஸ், இங்க ஒரு மக்கர் பஞ்சு கைஸ். 2 வாட்டி பே பண்ண பேமெண்ட் ஃபெயில்டுன்னு காட்டுச்சு. அப்புறம் 3வது வாட்டி தான் பேமெண்ட்டே போச்சு. என்னடா ஆசையா வாங்கி கொடுக்க வந்தமே பேமெண்ட் போக மாட்டேதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவலையாச்சு. அப்புறம் 3rd டைம் பே ஆயிடுச்சு. அதனால தான் இவ்வளோ சந்தோஷம் எனக்கு. இப்போ ஆசைப்பட்ட மாதிரி அப்பாவுக்கு வாட்ச் கட்டி விட்டுடலாமா? ஜெய் பின்னாடி கொஞ்சம் வா. லாக் பண்ணு. அத முதல்ல அத லாக் பண்ணு. நல்லா சாப்பிடணும். இதெல்லாம் பண்ணு. ஓகே, காட்டுங்க, நல்லா காட்டுங்க. லவ் யூ. ஃபாதர்ஸ் டே ஸ்பெஷல். வந்துட்டே இருந்தோம். இங்கே ஒரு ரோட்டு கடைனாலே கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே சாப்பிட்டு போயிடலான்னு வந்துட்டோம். என்னப்பா சாப்பிட்றீங்க? என் ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட சொன்னேன். என் பசங்க 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் சாப்பிடுவாங்க, ரோட்டு கடையிலையும் சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நிஜமா வீடியோ பார்த்தா தெரிஞ்சுப்போம். இந்த பாருங்க, சிக்கன் ரைஸ் சொல்லியிருந்தோம். ஆல் டைம் ஃபேவரட் எனக்கு சிக்கன் ரைஸ் தான். அவங்க வந்து பரோட்டா சாப்பிட்றாங்க. நாங்கள் 3 பேரும் வந்து சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு போகிறோம். நான் சேர்வா ஒரு பக்கம், சாம்பார் ஒரு பக்கம் ஊற்றி அடிக்கிறேன். ஆம்லெட்டோட இட்லி. என்ன காம்பினேஷனில் சாப்பிட்றீங்க நீங்கள்? ஓகே கைஸ், நாங்கள் சாப்பிட்டு இந்த ஹோட்டல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறோம். இதுதான் மாஸ்டர் போல். ஆனால் வேர்க்க போட்டுட்டு இருக்காரு.
என்னோட குழந்தைங்கள்லாம் ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா அந்த மாதிரி ரோட்டு கடையில் நின்றும் சாப்பிடுங்க, 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் சாப்பிடுங்க. அதுதான் எங்ககிட்ட இருக்க ஸ்பெஷல். ஃப்ரைட் ரைஸ் வந்து எப்படின்னா வீட்டில் எல்லாம் செய்வோம்ல நார்மலாக, ஆமாம், எதுவுமே போடாமல் அந்த மாதிரி. சூப்பராக இருக்கா? ஓகே. அம்மா இங்கே சாப்பிட்டு போட்டி ஆம்லெட்டு போட்டி, ஆம்லெட்டு, இட்லி, சால்னா. சாப்பிட்டு முடிச்சுட்டு பத்திரமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஃபாதர்ஸ் டேக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணீங்களா, கிஃப்ட்னு இல்லை விஷ் ஆச்சு பண்ணீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. ஓகே கைஸ், டாடா, பை பை, லவ் யூ.